திமுக தலைமை மீது ஏதாவது கூட்டணி கட்சியினருக்கு அதிர்ச்சி இருக்கா? விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லை. இல்லை நேற்று 200 சீட்டு ஜெயிக்க முடியும்லாம் பொதுக்குள்ள சொல்லியிருக்காங்க. இப்போ எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது இல்லை அந்த விஷயம் சொல்லுங்கள். அது சாத்தியமா? திமுக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் உறுதிபட தெரிவித்து வருகிறார். அண்மையில் செயற்குழுவிலும் அந்த தீர்மானத்தை திமுக நிறைவேற்றியிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. 2026 தேர்தலில் அவர் சொன்னதைப் போல அறுதி பெரும்பான்மை இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெறும். எதிர்க்கட்சிகள் ஒரு ஒரே அணியிலே திரளுவார்கள் என்பதற்கான எந்த நம்பிக்கையும் இல்லை. டிடிவி தினகரன் பாஜக கூட்டணிக்கு எல்லாரும் வரணும், நம்ம வலிமையாக இருக்கிற திமுக எதிர்க்கணும்னா நம்ம தான் ஒன்றா சேரணும்னு சொல்லி அவர் ஒரு கூட்டணி பேச்சு பேசியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது சிதறி கிடக்கிற எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பாரதிய ஜனதா தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேரும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது வெற்றிகரமாக அமையாது என்பதை கடந்த தேர்தல்களில் மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். பத்திரப்பதிவு துறையில் இப்போ 20 வகையான பத்திரத்தாள் விலை உயர்ந்திருக்கு. அதாவது 20 ரூபா இருந்தது 200 ரூபா இருக்குது. 10,000லேருந்து 40,000 ஆயிடுவா. 2001 அப்புறம் இப்போ தான் உயர்ந்திருக்கு. சாதாரண மக்கள், எளிய மக்கள் பாதிக்கப்படாத வகையில் அந்த விலை உயர்வு அல்லது கட்டண உயர்வு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அது குறித்து நான் இன்னும் விவரங்களை திரட்டி முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்ல முயற்சிப்பேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த கட்டண உயர்வு இருக்கிறது. அதனால் எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இஸ்லாமியரோட 6வது கடமையாக திமுகவுக்கு வாக்களிக்கிறதா இருக்காங்க. இறைக்கு சொன்னால் கூட அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. அது மகிழ்ச்சியான விஷயம் தானே. இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு திமுக கூட்டணியை நம்புகிறார்கள். திமுக கூட்டணி சிறுபான்மையினரின் பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. அதனால் இஸ்லாமியர், கிறித்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினர் தொடர்ந்து இந்த கூட்டணிக்கு வாக்களித்து வருகிறார்கள். 2019, 2021, 2024 ஆகிய 3 பொதுத் தேர்தல்களிலும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளும் மிக முக்கியமானவை என்பதை அந்த முடிவுகள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றன. அதை அவர் திரும்ப சொல்லியிருக்கிறார். ஆதங்கத்தில் சொன்னாலும் கூட உண்மையை சொல்லியிருக்கிறார். இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், வாக்களித்து வருகிறார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். ஒன்றிய பாஜக அரசு மும்மொழி கொள்கையை நிர்பந்தம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியிருக்காரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் டெல்லிக்கு வந்திருந்தப்ப கல்வித்துறை அமைச்சரை சந்தித்த போது தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் உடனிருந்தோம். அப்போது அவர் தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை நாங்கள் உடனே ஒதுக்க வேண்டுமானால் புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வெளிப்படையாகவே சொன்னார். அதற்கு எங்கள் அதிகாரிகளோடு இன்னும் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது, பேசி அதன் பிறகு எங்கள் கருத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னபோது அதை ஒரு ஒப்பந்தம் போல நீங்கள் எழுதி கையெழுத்திடுங்கள் என்று வலியுறுத்தினார். புதிய கல்விக் கொள்கையில் அல்லது தேசிய கல்விக் கொள்கையில் நீங்கள் தமிழ், ஆங்கிலம் ஆகியவற்றை படியுங்கள், ஆனால் இந்தியும் படியுங்கள், அது கட்டாயம். உங்கள் தாய்மொழியை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை
ஆங்கிலத்தையும் நீங்கள் கற்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, ஆனால் இந்தியை படித்தாக வேண்டும். இதுதான் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற கருத்து. அதை அவர் வலியுறுத்தினார். அது ஒரு நிர்பந்தம்தான். அப்படி செய்தால்தான் மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்குவோம் என்று அவர் சொன்னது உள்ளபடி அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இதை நாங்கள் நாடாளுமன்றத்திலேயே சுட்டிக்காட்டி கண்டனம் செய்திருக்கிறோம். எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கு. இந்த அமித்ஷா விஷயத்தில், அம்பேத்கர் விஷயம். ஆனால் அமித்ஷாவிடமிருந்து எந்த விதமான பதிலும் வரல. இல்லை, அவர் உடனடியாக விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. உடனே எல்லா பத்திரிகையாளர்களையும் கூட்டி, நான் அந்த பொருளில் சொல்லவில்லை, காங்கிரஸ் அதை திரித்து பேசுகிறது, எதிர்க்கட்சிகள் திரித்து பேசுகின்றன என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். ஆனால் உண்மையில் அவர் காங்கிரஸை விமர்சித்தார் என்றாலும் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கடவுளோடு ஒப்பிட்டு பேசியதில் அவருக்குள்ள ஒரு வெறுப்பு அல்லது அம்பேத்கர் மீதான ஒரு குறைவான மதிப்பீடு வெளிப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் அதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிற சூழலில் பிரதமர் மோடி உட்பட அமித்ஷா அவர்கள் பேசியது தவறில்லை என்று நியாயப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எக்ஸ் தளத்திலே அவற்றை முழுமையாக வெளியேற்ற வேண்டும், அதாவது நீக்க வேண்டும், அந்த பதிவுகளை முற்றாக நீக்க வேண்டும் என்றெல்லாம் அரசின் சார்பிலேயே வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நிறுவனம் அதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சி தோற்கடித்தது என்று திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை சார்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில் அம்பேத்கர் அவர்களே அது குறித்து பேசிய குறிப்புகள் இருக்கின்றன. வீர சாவர்கர் அன்றைக்கு அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து தோற்கடித்தார், அவர்தான் தோற்கடித்தார் என்று அம்பேத்கர் அவர்களே கூறியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் தான் உண்மையை திரித்து பொய்யை பரப்புகிறார். அடுத்து அது ஒரு எலக்டோரல் மோட்டிவ். தேர்தல் நேரத்தில் யார் எவ்வளவு பெரிய ஆளுமை நம்மை எதிர்த்து நின்றாலும் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று தான் நாம் நினைப்போம். அவர்கள் வெற்றி பெறட்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. ஆனால் இவர்கள் கருத்தியல் ரீதியாக முரண்படுகிறார்கள். அம்பேத்கருடைய சிந்தனைகளை மறுத்து அவரை இந்துத்துவ அம்பேத்கர் என்று அடையாளப்படுத்தி அவரை விழுங்கி செரிக்க பார்க்கிறார்கள். இதை ஏற்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு அம்பேத்கருடைய இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள், பொதுமக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம். வருகிற 28ஆம் தேதி இந்தியா முழுவதும் இதனை கண்டித்து நூற்றுக்கணக்கான அம்பேத்கர் இயக்கங்கள் ஒரே நேரத்தில் ஆங்காங்கே மாநில வாரியாக ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 28ஆம் தேதி தலைநகர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். 1000 முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கும் போராட்டமாக அந்த போராட்டம் அமையும். திமுக ஆட்சியின் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. நாளுக்கு நாள் குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்கிறது. மெயின் காரணம் போதைப் பொருள் தான் அதிகமாக நடமாடுது தமிழ்நாட்டில் அப்படின்னு எதிர்ப்பு. ஆளுங்கட்சி மீது எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும். போதைப்பொருள் புழக்கம் பெருகி இருக்கிறது, அதை தடுக்க வேண்டும் என்கிற கருத்தை அலட்சியப்படுத்த முடியாது, புறந்தள்ள முடியாது. தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதை சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். குக்கிராமங்கள் வரையில் இன்றைக்கு அந்த பாதிப்பு இருப்பதை உணர முடிகிறது. மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும், முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதும் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திமுக தலைமை மீது ஏதாவது கூட்டணி கட்சியினருக்கு அதிர்ச்சி இருக்கா? விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லை. ஓகே.